Hello friends, welcome to simonlinus channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் வெறும் எம்சிக்யூ அந்த மாதிரி தான் வரும், வேறு எதுக்கும் வராது. ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் டைப் பண்ணிங்க, சேம் ஸ்டெப்பு தான் கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு போகலாம். இப்போ கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இப்போ நம்ம பிளாங்க்னு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாங்காக இது வெறும் சூஸ் கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 3 டாட் ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா ஆட் ஆன்ஸ் கொடுத்துடலாம். ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா மேலே அங்கே Certify'emன்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும். Certify'em கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும். அப்படி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன், அன்இன்ஸ்டால் கேட்குது. நான் இப்போ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே அங்கே ஒரு பசில்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Certify'em ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதை ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா அங்கே எனேபிள்னு வரணும், ஆனால் வரல. க்ளோஸ் பண்ணி பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு வரலன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். இப்போ நானும் ரெஃப்ரெஷ் தான் கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துடுச்சு எனேபிள். இப்போ எனேபிள் சர்டிஃபை இன் திஸ் குவிஸ்ன்னு கேட்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இப்போ கெட் ஸ்டார்டடு கொடுத்துருங்க. இப்போ ஃபார்ம் எல்லாமே மாறும் லோட் ஆகி. இப்போ சைடில் ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த டேப் தான் Certify'em ஃபுல் கண்ட்ரோலரு. இப்போ சர்டிஃபிகேட் இந்த ஃபார்முக்கு ஆன் பண்ணிடலாம். இப்போ டர்ன் ஆன் கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாசிங் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரிவியூ ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த Certify'em இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டுமே காமிக்கும். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ, இப்போ பிளாக் ஃப்ரேம்னா அது கீழே இருக்குது அந்த சர்டிஃபிகேட் தான் பிளாக் ஃப்ரேம் சர்டிஃபிகேட். உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் நிறைய இருக்குது, ஒரு 10 இருக்கும். எந்த சர்டிஃபிகேட் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக. இப்போ ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அங்கே செலக்ட் எ ஃபைல் நியூ ஃபைல் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி இது. ஆனால் கூகுள் ஸ்லைட்ஸில் இருக்கணும், அது கம்பல்சரி. அதுக்கப்புறமா சேவ் சேஞ்சஸ்ன்னு போட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ அங்கே எக்ஸாம் நேம் சேர்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் எக்ஸாம் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் ரெக்கார்டு இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே இப்போ யார் யாரெல்லாம் பண்ணிக்கிறாங்க தான் அவங்களுக்கு வரும். அவங்க என்ன சர்டிஃபிகேட் ஐடி, எவ்வளோ பர்சன்டேஜ், அது எல்லாமே பாஸ்டுன்னா ட்ரூன்னு வரும், பாஸ் ஆகலைன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ எக்ஸாம் நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா குவிஸ் அப்படின்னு குவிஸ் இன் குவிஸ் எக்ஸாம் simonlinus சேனல் நம்ம வச்சுக்கலாம். சும்மா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். கீழே அது ஆட்டோமேட்டிக்காக இமெயில் அட்ரஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயிலில் சர்டிஃபிகேட் வரும். ஃபுல் நேமுக்கு நீங்கள் அடிக்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே ரெக்வயர்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த கொஸ்டின் ஒரு டேப் இருந்துச்சுல, அதில்
காலேஜ் நேம் சும்மா போட்டுக்கிறேன். அதுவும் ரெக்வயர்டு கொடுத்துக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆல்ரெடி ஆன்சரோட இருக்கும், அதனால நம்ம எதுவுமே பண்ணல, ரெக்வயர்டு மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஃபார்ம் வேலை முடிஞ்சிச்சு. மேலே வந்து இப்போ வந்து அந்த Certify'em ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் ஆப்ஷனில் வந்து மெசேஜிலேருந்து தேங்க்யூன்னு சும்மா வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஹலோ சிசிவியா அதர் ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கோங்க. அந்த அதர் ஐடென்டிஃபையர்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேர் வந்து அங்கே வரும், வேறு ஒன்றும் இல்லை. நேம் ஆஃப் த சென்டர் வந்து இப்போ simonlinusன்னு சும்மா போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பேர் அடிக்கிறீங்களோ அந்த பேர்லேருந்து அவங்களுக்கு மெயில் போகும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சப்ஜெக்ட் ஆஃப் த இமெயில் வந்து இப்போ நான் சும்மா சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கண்டென்ட் ஆஃப் த பாடி வந்து யுவர் சர்டிஃபிகேட் நான் சும்மா வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக டைப் பண்ணலாம், அது அப்படியே அவங்களுக்கு போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சர்டிஃபிகேட் பிசிசின்னு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து என்னென்னா உங்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட் வரணுன்னா உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சும்மா என்னோட மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். சென்டர்ஸ் வந்து எப்பயுமே இமேஜ் வச்சுக்கோங்க. இமேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் எதில் வேணால் எந்த மீடியாவில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்னால் கொஞ்சம் இதில் தான் போவேன், நான் தான் சொன்னேன். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸாம் ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம் ரிவ்யூ போகிறேன். மேலே வந்து இமெயில் அட்ரஸ் கேட்குது, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபார்முக்கு வந்து கம்பல்சரி இமெயில் அட்ரஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து மெயில் போகாது, உங்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ நான் சும்மா என் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். கொடுத்தக்கம்மா ஃபுல் நேம் நான் வச்சுக்கிறேன். இப்போ சும்மா சைமன் வச்சுக்கிறேன். காலேஜ் நேமுக்கு பதிலாக நான் யூடியூப்னு வச்சுக்கிறேன் சும்மா ஆன்சரை. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் சர்டிஃபிகேட்டில் நல்லா வரும். இப்போ இமெயில் அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். வாட் கலர் வந்து ப்ளூ தானே, அது நான் போட்டுக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணுறேன். மெயில் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சர்டிஃபிகேட் எப்படி வந்துடுது. மெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ்லேருந்து வந்துருக்குது. அடுத்த செகண்டே இப்போ நம்ம simonlinus சேனல் நாங்கள் அடிச்சோம்ல அட்வான்ஸில் போய் அது போட்டு எல்லாமே வந்துச்சு. இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட் டிக்ளேர்ஸ் தட் Simon யூடியூப் ஹாஸ் கம்ப்ளீட்டட் குவிஸ் எக்ஸாம் simonlinus சேனல். பாசிங் ஸ்கோரு சர்டிஃபிகேட் ஐடியோட வரும். இங்கே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக அந்த எக்ஸல் ஃபைலில் வந்து எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸல் ஃபைலில் வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ MA12 பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா கீழே வந்து டெலிகிராம் குரூப் கொடுத்துக்கிறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் and like the video and share the video. Thank you.